எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க Geekytamizha. இன்னைக்கு வந்து நம்ம Realme 7ஓட அன்பாக்சிங் அண்ட் ஓவர்வியூ தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இது வந்து நம்மளுக்கு ரிவ்யூ நோட்ல நான் Realme வெப்சைட்ல வாங்கின ஒரு ரீட்டைல் நோட் தான். ஸோ Realme 7 Proல சொன்ன மாதிரி அதே தான் இப்பவும் சொல்ல போறேன். இந்த சல்மான் கான் போட்டோ வந்து சுத்தமா எனக்கு வந்து பிடிக்கல. உங்களுக்கு எப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா 6GB RAM 64GB வந்து வாங்கியிருக்கேன். ஸோ நமக்கு வந்து MRP வந்து 18,000 rupees போட்டிருக்காங்க. ஆனால் நீங்க வந்து 15,000 rupeesக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும். பேக்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபிக்கலான Realme பேக்கிங் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நமக்கு வந்து Realme 7 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பேக்ல வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. Sony 64 மெகாபிக்சல் கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து Helio G95 கேமிங் ப்ராசஸர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. 30 வாட் சார்ஜிங் வந்து கொடுத்திருக்காங்க. 7 Proல 65 வாட் கொடுத்திருந்தாங்க. இதுல வந்து நமக்கு 30 வாட் தான் கொடுத்திருக்காங்க. பிளஸ் 90 Hz டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. ஆனா இது வந்து நமக்கு AMOLED டிஸ்ப்ளேல நார்மலான IPS LCD பேனல் தான் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பாக்ஸ் வந்து ஓபன் பண்ணலாம். பாக்ஸ் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் எப்பயும் போல நமக்கு வந்து இன்னொரு பாக்ஸ் இருக்கு. ஹே வெல்கம் டு Realme ஃபேமிலி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து நமக்கு Realme பிராண்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம உள்ள வந்து கேஸை வந்து ஓபன் பண்ணலாம். ஸோ கேஸை எடுத்தோன்னே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன இருக்குன்னா கேஸுக்குள்ள வந்து நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்ஸ் நீங்க வேணா படிச்சுக்கலாம். ஸோ நான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்ஸ் வந்து படிக்க போறதுல ரொம்ப போரிங்கா இருக்கும். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்ஸை பக்கத்துல வச்சுட்டு வேற என்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்புறம் வந்து நமக்கு ஒரு சர்டிஃபிகேஷன் மாதிரி கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் போன் வந்து செம்ம டியூரபிள் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம கேஸே வந்து பார்க்கலாம். கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டிபிக்கலான டிபியூ கேஸ் தான் கொடுத்துருக்காங்க. கேஸோட குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீப் குவாலிட்டி கேஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபிட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து போட்டு வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம கேஸை வந்து பக்கத்தில் வச்சிடலாம். கேஸை பக்கத்தில் வச்சுட்டு பாக்ஸ்குள்ள வந்து ஃபோனை வந்து வெளியில் எடுக்கலாம். ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து Realme 7. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கவர்ஸ் எல்லாமே பிக்கலாம். கவர்ஸை பிச்சுட்டு அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டிக்கர்ஸும் பிச்சிடலாம். நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் தான் வந்து வாங்கியிருக்கேன். ஃபோனு பார்க்குறதுக்கு வந்து அப்படியே Realme 7 Pro மாதிரியே இருக்கு. ஸோ எந்த விதமான டிஃபரன்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இதுக்கும் நம்மளுக்கு வந்து பிளாஸ்டிக் பேக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு வந்து நல்ல குவாலிட்டி பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ஃபோனோட லுக்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. மெயினாக வந்து அந்த கிரேடியன்ட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கு. ஒரு மேட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஃப்ரண்ட்ல வந்து நம்மளுக்கு எப்பயும் போல 6.5 inch டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த செல்ஃபி கேமரா வந்து அந்த பஞ்சோல வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோன் வந்து இப்போ பக்கத்தில் வச்சுட்டு பாக்ஸில் வேற என்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு 30 வாட் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து Realme 7 Proல 65 வாட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் வந்து நமக்கு ரெகுலரான 30 வாட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 30 வாட் வந்து கண்டிப்பாக 15,000 நம்ம வந்து கம்ப்ளைண்டே பண்ண முடியாது. அதுக்குள்ள நமக்கு வந்து பாக்ஸில் வேற என்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த USB Type-C கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ரொப்ரைட்டரி கேபிள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பத்திரமா வந்து வச்சுக்கலாம். ஸோ இதை நம்ம வந்து பக்கத்தில் வச்சுட்டு ஃபோனே வந்து ஓவர்வியூ வந்து பார்க்கலாம். ஸோ ஃபோன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபோன் வந்து கண்டிப்பாக மேட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேட் ஃபினிஷ் வந்து பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து நம்ம அந்த கேஸ் எடுத்துகிட்டு கேஸை வந்து போட்டு பார்க்கலாம். கேஸ் வந்து ஒரு சீப் குவாலிட்டி கேஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் கேஸ் வந்து நம்மளுக்கு நல்லா டைட்டாக ஃபிட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பூட் வந்து கொடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பூட் நீங்கள் பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து Realme அப்படின்னு சொல்லி வந்து காட்டுது. பவர்ட் பை ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மறுபடியும் நம்ம வந்து கேஸ் ஃபிட்டிங் வந்து பார்க்கலாம். ஸோ நான் சொல்லியிருந்தேன் கேஸ் வந்து நமக்கு கரெக்டாக வந்து செட் ஆகுது. ஆனால் நம்மளுக்கு வந்து இது பிளாஸ்டிக் பேக் தானால ஸோ நீங்கள் வந்து கேஸ் இல்லாமல் கூட யூஸ் பண்ணலாம். எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் ஃபோனை வந்து செட் பண்ணிட்டு வரேன். ஸோ ஃபோனை செட் பண்ணிட்டு வரதுக்குள்ள இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்புறம் பட்டன் பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து செட் பண்ணிட்டு வரதுக்குள்ள அது எல்லாமே வந்து பார்த்துட்டு வரலாம். ஸோ பேக் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பிளாஸ்டிக் பேக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. Helio G95 சிப்செட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு புது சிப்செட் வந்து இருக்கு. எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். 64 மெகாபிக்சல் Sony சென்சார் பிளஸ் 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வெயிட் இருக்கு. 2 மெகாபிக்சல் போர்ட்ரேட் லென்ஸ் அப்புறம் வந்து 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி வித் நம்மளுக்கு வந்து 30 வாட் ஊக் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல வந்து நம்மளுக்கு 90 Hz LCD பேனல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு AMOLED பேனல்ல 6.5 inch 90 Hz LCD பேனல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்ப்போம் பேனலோட குவாலிட்டி வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட்ல 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பஞ்சோல 7 Proல 32 மெகாபிக்சல் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து நம்மளுக்கு 16 மெகாபிக்சல் மட்டுமே தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைட். ஸோ இதில் வந்து நமக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்ல பவர் பட்டன்லேயே நம்மளுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து எம்பர்ட் வந்து பண்ணிட்டாங்க. AMOLED டிஸ்பிளே கொடுத்துருந்தா நமக்கு வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் நமக்கு வந்து இதில் வந்து பவர் பட்டன்லேயே ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைட். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நம்மளுக்கு வால்யூம் ராக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நம்மளுக்கு வந்து அந்த சிம் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. சிம் ட்ரேல வந்து நீங்கள் 2 நானோ சிம் போட்டுக்கலாம். ப்ளஸ் ஒரு டெடிகேட்டடான மைக்ரோ SD கார்டு வந்து போட்டுக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் 64GB வாங்கினாலும் பிரச்சனையாக இருக்காது. 128 வாங்கினாலும் பிரச்சனையாக இருக்காது. அப்புறம் வந்து நம்மளுக்கு கீழே இதில் வந்து ஒரே ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. 7 Proல டியூவல் ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அப்புறம் நமக்கு வந்து
2 மைக்ரோஃபோனும் கீழே தான் வந்து வச்சிருக்காங்க. அப்புறம் நமக்கு வந்து ஹெட்ஃபோன் ஜாக் இருக்கு. அப்புறம் அந்த VOC கேபிள் கனெக்ட் பண்ணுறதுக்கு போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து நமக்கு சுத்தமாக எதுவுமே இல்லை. செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்ரோஃபோன் கூட கீழே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ மேலே வந்து நமக்கு கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. இப்போது நம்ம ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்புறம் பட்டன் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தாச்சு. நான் சாஃப்ட்வேரை கூட செட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ சாஃப்ட்வேரோட ஓவர்வியூ வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்க்ரீனை பற்றி பேசலாம். இதில் வந்து நமக்கு 90Hz ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 90Hzனாலே நமக்கு வந்து கண்டிப்பாக ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ ஒரு ஹை ரிஃப்ரெஷ் ரேட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து ரியல்மிக்கு வந்து ஒரு பெரிய தம்ஸ் அப் சொல்லலாம். நம்மளுக்கு வந்து 7 Proவில் கூட நமக்கு வந்து 90Hz இல்லை, ஆனால் இதில் வந்து 90Hz வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிஸ்பிளேக்கு வந்து போகலாம். ஸோ டிஸ்பிளே செட்டிங்ஸ்க்கு போனதுக்கப்புறம் என்னெல்லாம் செட்டிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10 வந்து கொடுத்துருக்காங்க. கூடி சீக்கிரம் வந்து நம்ம 11 கூட வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏற்கனவே வந்து 11 நம்மளுக்கு டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. Realme X50 Proலாம் நமக்கு வந்து ஆண்ட்ராய்டு 11 கொடுத்து டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதுலையும் நம்ம வந்து கூடிய சீக்கிரம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏற்கனவே ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு. இந்த அப்டேட் வந்து நான் இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் அப்டேட் வந்து பண்ணுறேன். ஸோ ஃபுல் ரிவ்யூவில் சொல்கிறேன் இந்த அப்டேட்டோட ரிவ்யூலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம டிஸ்பிளே செட்டிங்ஸ் வந்து போகலாம். டிஸ்பிளே செட்டிங்ஸில் போயிட்டு என்னெல்லாம் டிஸ்பிளே செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு டார்க் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் டார்க் மோட் வந்து அவ்வளோவா யூஸ் இருக்காது. ஏன்னா நமக்கு வந்து AMOLED டிஸ்பிளேல LCD பேனல் வந்து கொடுத்துருக்காங்க. பட் உங்களுக்கு டார்க் மோட் பிடிக்கும்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பேட்டரியில் நமக்கு வந்து எப்படியோ சேவ் வந்து பண்ண போகிறதில்ல. அது இல்லாமல் நமக்கு வந்து டிஸ்பிளே செட்டிங்ஸில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து நார்மலான செட்டிங்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு சொல்லியிருக்கு. நமக்கு வந்து ஆட்டோ செலக்டில் வந்து ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட் வந்துருக்கு. ஸோ அதை வந்து நம்ம போய் 90Hzல வந்து மாற்றிக்கலாம். ஸோ நீங்கள் 90Hz வச்சுக்கலாம், 60Hz வச்சுக்கலாம், இல்லாட்டி ஆட்டோ செலக்ட் வச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஆட்டோ செலக்ட் ஒரு நல்ல ஆப்ஷன் தான் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து பேட்டரி வந்து கொஞ்சம் சேவ் பண்ணி கொடுக்கும். இல்லை நீங்கள் வந்து எப்போவுமே 90Hzல வச்சுக்கிற மாதிரி கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ டிஸ்பிளே செட்டிங்ஸ் வந்து நம்மளுக்கு எல்லா டிஸ்பிளே செட்டிங்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம பேட்டரியில் வந்து நமக்கு 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ப்ளஸ் நம்மளுக்கு வந்து 30 வாட் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வாங்கினது 64 GB தான் வாங்கியிருக்கேன். அதில் வந்து 12 GB வந்து யூஸ் தான் இருக்குது. 128 GB கூட உங்களுக்கு வந்து வருது. ஆனால் கண்டிப்பாக ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு பிரச்சனையாகவே இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக மெமரி கார்டு வந்து போட்டுக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்து பிரச்சனையாகவே இருக்காது. இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா DRM இன்ஃபோ வந்து பார்க்கலாம். ஸோ ஆப் வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ DRM இன்ஃபோவில் இதில் வந்து L1 சர்டிஃபிகேஷன் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். Realme 6ல பார்த்தீங்கன்னா பிரைம் வீடியோ பிரச்சனை வந்து இருந்துச்சு. ஸோ இதில் வந்து அந்த பிரைம் வீடியோ பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இதில் வந்து நமக்கு L1 சர்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அமேசான் பிரைம் வீடியோ அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து 1080p வந்து ப்ளே பண்ணலாம். இன்னொரு நோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து Realme 6ல பிரச்சனை இருந்துச்சு. இப்போ வந்து Realme 6ல சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்து அந்த பிரச்சனையை வந்து நமக்கு சரி வந்து பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அந்த பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் வந்து மேனுவல் கேமரா காம்பேட்டபிலிட்டி. ஸோ இதில் வந்து கூகுள் கேமரா இன்ஸ்டால் பண்ண முடியுமா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ கேமரா 2 API வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஸோ இதுக்கு நல்ல கூகுள் கேமரா இருந்தால் கண்டிப்பாக நான் வந்து டெடிகேட்டடாக ஒரு வீடியோ வந்து போடுறேன். அந்த வீடியோக்கு வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து டெஸ்ட் பண்ணலாம். இதில் வந்து நமக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுக்கல, சைட் மவுண்டட் ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து உங்களுக்கு பிரச்சனையாக இருக்காது. ப்ளஸ் நம்மளுக்கு வந்து ஃபேஸ் அன்லாக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேஸ் அன்லாக் வந்து செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. உங்களுக்கு நீங்கள் வந்து ஃபேஸ் அன்லாக் கூட யூஸ் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம கேமராவை பற்றி பார்க்கலாம். ஸோ கேமரா வந்து நமக்கு டிபிக்கலான ஒரு Realme கேமரா அப்ளிகேஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி நமக்கு வந்து குவாட் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரே ஒரு கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து 1x இருக்குது, அல்ட்ரா வைட் இருக்குது. அது இல்லாமல் நமக்கு வந்து 5x 10x அப்படின்னு கொடுக்குறாங்க. இதில் வந்து நமக்கு டெலிஃபோட்டோ சென்சரில் வேணும்ட்டே நமக்கு வந்து சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் ஜூம் வந்து பண்ணுறாங்க. ஸோ அது வந்து அவ்வளோவா யூஸ் பண்ணுறதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஆனால் அல்ட்ரா வைட் வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து டெடிகேட்டடாக சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம் நமக்கு வந்து ஷட்டர் லாக்லாம் எதுவுமே வந்து இல்லை. ஸோ அந்த பிரச்சனைலாம் கண்டிப்பாக இல்லை அப்படின்னு சொல்லலாம். போர்ட்ரேட் மோட் வந்து நமக்கு ஃப்ரண்ட் போர்ட்ரேட்டும் கொடுத்துருக்காங்க, பேக் போர்ட்ரேட்டும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நமக்கு வந்து ஸ்லோமோ இருக்குது, பேனோவும் இருக்குது. வீடியோவில் வந்து நம்ம செட்டிங்ஸ்க்கு பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் வீடியோ வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1080p 30 FPS தான் நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து மேக்ஸ் ஆகுது. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு 4K ரெக்கார்டிங் வந்து கிடைக்காது. பேக்கில் வந்து நம்மளுக்கு 4K ரெக்கார்டிங் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பேக்கில் வந்து நம்மளுக்கு 4K ரெக்கார்டிங் இருக்குது, 30 FPS வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் வீடியோ வந்து கொடுக்கல. Realme 7 Proல போர்ட்ரேட் வீடியோ வந்துச்சு. ஆனால் இதில் வந்து நமக்கு போர்ட்ரேட் வீடியோ வந்து கொடுக்கல. அப்புறம் நைட் மோட் வந்து நமக்கு பேக் கேமராக்கும் நைட் மோட் வந்து கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட் கேமராக்கும் நைட் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நமக்கு கண்டிப்பாக பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இப்போ வந்து நாங்கள் சில சாம்பிள்ஸ் எல்லாமே எடுத்தோம். அந்த சாம்பிள்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ ஹானஸ்ட்டாக என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme 6ல வந்து கேமராஸ் நல்லாவே இருந்துச்சு. ஆனால் Realme 7ல எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் கேமராஸ் வந்து ஒரு மாதிரி நல்லா இல்லையோ அப்படின்னு சொல்லி தோணுது. பிரைமரி கேமராவும் நமக்கு வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. அல்ட்ராவே வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. அது எதுக்குன்னு
எப்படின்னு எனக்கு தெரியல. Realme 6ல கேமராஸ் வந்து இந்த அளவுக்கு மோசமா இல்ல. ஆனா Realme 7ல வந்து கேமராஸ் வந்து எனக்கு அப் டு த மார்க் இல்லையோ அப்படின்னு சொல்லி தோணுது. மேபி இப்போ வந்து ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் வந்திருக்கு. அந்த சாஃப்ட்வேர் அப்டேட்ல ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணுதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆனா இது வந்து நான் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்றதுக்கு முன்னாடி இது வந்து பண்ணேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து கண்டிப்பா கேமராஸ் வந்து ஓரளவுக்கு வந்து மட்டமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லணும். கண்டிப்பா Realme வந்து நிறைய இம்ப்ரூவ் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு Realme 6ஓட Realme 7ல எனக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் வந்து கேமரா அவ்வளோவா பிடிக்கல அப்படின்னு தான் வந்து சொல்லணும். நீங்கள் பார்க்கலாம் நமக்கு வந்து கலர்ஸ் ஓவர் சேச்சுரேஷன் வந்து அவ்வளோவா இல்லை. ஆனால் மற்றபடி பார்த்தீங்கன்னா கேமராவில் ஃபோட்டோஸ் வந்து எனக்கு கொஞ்சம் மட்டமாக தான் படுது. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சில ஃபோட்டோஸ் வந்து நல்லா தான் இருக்குது. ஆனால் மெஜாரிட்டி கம்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபோட்டோஸ் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லலாம். ஆனால் செல்ஃபி கேமரா வந்து ஓரளவுக்கு வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ செல்ஃபி கேமரா அவ்வளோவா கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை. ஆனால் பேக் கேமராவில் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். பார்ப்போம் அப்டேட்டில் வந்து நம்மளுக்கு ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செல்ஃபிஸ் நான் அவ்வளோவா கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன். ஆனால் பேக்கில் வந்து நம்மளுக்கு நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து வீடியோ. ஸோ வீடியோ வந்து நான் 4K 30 FPS எடுத்திருக்கேன். ஆனால் இந்த வீடியோ வந்து சத்தியமாக 4K 30 FPSல எடுத்த மாதிரியே தெரில. ஏன் அப்படின்னு தெரில. வீடியோ குவாலிட்டி வந்து ரொம்ப மட்டமாக இருக்குது. இது 4K அப்படின்னு சொல்லி என்னால் கூட நம்ப முடியல. ஸோ அப்டேட்டில் வந்து இது சால்வ் பண்ணணும். இல்லாட்டி ஏன் யூனிட் ஏதாச்சும் பிரச்சனையானு எனக்கு தெரில. கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். யாராவது Realme 7 யூசர்ஸ் இருந்தால் உங்களுக்கும் இந்த மாதிரி தான் மட்டமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணிவிட்டு இன்னொரு தடவை டெஸ்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். பேக் கேமராஸ் வந்து ரொம்ப ஆவரேஜாக வந்து பர்ஃபார்ம் பண்ணுது. இது வந்து நான் Realme கிட்ட வந்து எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனக்கு வந்து பர்சனலாக ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து பிடிக்கவே இல்லை. பட் அப்டேட்ஸ்லாம் எனக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணுறாங்களா அப்படி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து செல்ஃபி கேமரா வந்து 1080p வீடியோ வந்து எடுத்திருக்கேன். ஸோ உண்மையாக சொல்லணும்னா ஃப்ரண்ட்டில் இருக்க 1080p வந்து பேக்கில் 4Kவோட நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் பார்க்கலாம் ஃப்ரண்ட்லேயே நமக்கு வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதில் குறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து போர்ட்ரேட் மோடு கூட கொடுக்கல. ஸோ அது எதுக்கு வந்து நமக்கு கொடுக்கல அப்படின்னு தெரியல. போர்ட்ரேட் வீடியோ தான் எனக்கு Realmeல ரொம்ப பிடிக்கும். அந்த போர்ட்ரேட் வீடியோவும் கொடுக்கல. ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் கேமராஸ் வந்து டிசப்பாயிண்டட் அப்படின்னு சொல்லுவேன். உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோக்கள் தான் இந்த ஃபோன் வந்து எந்தெந்த ஃபோன்ஸோட கம்பேர் பண்ணுமோ கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அந்தந்த ஃபோன்ஸோட நாங்கள் வந்து கம்பேர் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோக்கள் தான். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலன்னா லைக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் கீழே கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்க. நம்ம மறக்காம நம்ம Geekytamizha சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.